ஆலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 செகண்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ராக்டிகல் எக்ஸாமுக்குரிய அந்த ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்போம், அந்த ஷெடியூல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 செகண்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிகல் எக்ஸாமுக்குரிய ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அது பப்ளிஷ் பண்ண ஒரு அரை மணி நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து அதை வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் கூட நம்ம சொல்லியிருப்போம் ஒரு சின்ன மிஸ்டேக் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அதை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிகலுக்கு முன்னாடி செமஸ்டர் நடக்குமா இல்லை செமஸ்டருக்கு முன்னாடி ப்ராக்டிகல் நடக்குமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். இன்னைக்கு என்ன வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இல்லை சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெடியூல் தான் முத பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஷெடியூல் நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த ஷெடியூலை அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அதனால இந்த ஷெடியூல் வருமா வராதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி ப்ராக்டிகல் எக்ஸாமுக்கு முன்னாடி செமஸ்டரா அப்படிங்கிற டவுட்லாம் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிகல் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதனால ப்ராக்டிகல் எக்ஸாம் ரெண்டாவது உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணதில் என்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்ததில் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னு. அதாவது இதில் லாஸ்ட் ஒர்க்கிங் டே பொறுத்தவரை கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு நம்மளும் சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் அந்த ஷெடியூலை மறுபடியும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷெடியூலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போன ஷெடியூலில் மேலே இருந்த அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே அது மட்டும் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற அந்த பாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நார்மலாக அதே ஷெடியூல் தான், அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பாக்ஸை மட்டும் தூக்கிட்டு இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன இருந்துச்சோ அதே டேட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லாட் 1 பொறுத்த வரைக்கும் 1 ஆகஸ்ட்ல இருந்து 4 ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கும். ஸ்லாட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 ஆகஸ்ட்ல இருந்து 8 ஆகஸ்ட் வரைக்கும் நடக்கும். ஸோ அது போக உங்களுக்கு டிசி சப்மிட் பண்றீங்க அப்படின்னா எம்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 13 ஜூலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் ஒர்க் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 29 ஜூலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் சப்மிஷன் பொறுத்த வரைக்கும் எம்இ எம்டெக் எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 13 ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் வைவாய்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 15 ஜூலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வைவாய்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 31 ஜூலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் வைவாய்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் எம்இ எம்டெக் எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14 ஆகஸ்ட்ல இருந்து 16 ஆகஸ்ட் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வரலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெடியூல் வந்து இதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண அந்த ஷெடியூலும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான், எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை. அதில் உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கொடுத்துருந்தாலும் ஸோ செமஸ்டர் எக்ஸாம் டேட் வந்து கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸை தூக்கிட்டு இப்போ உங்களுக்கு கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவுமே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகலை. பட் அந்த போன டைம் விட்ட அந்த ஷெடியூல்ல இருந்து இப்போ மாற்றிருக்காங்க. மித்தபடிக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே ப்ராக்டிகல் ஷெடியூல் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜூனியர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.